ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்க்க போகிறது இன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன அமர் சிங் சம்கிலா அப்படிங்கிற ஹிந்தி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தில் தில்ஜித், பரிணீதி சோப்ரா இவங்க 2 பேரும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்றவர் இம்தியாஸ் அலி. இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப்ல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் இது. சம்கிலா அப்படிங்கிற ஒருத்தர் பஞ்சாப்ல ஒரு சின்ன கிராமத்துல ஏழை குடும்பத்துல பிறந்த அவருக்கு பாட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிச்சு அவரே லிரிக்ஸ் எழுதி அவரே பாடுவாரு. சோ அந்த ஒரு விஷயத்த வச்சு நிறைய இடத்துல சான்ஸ் எல்லாம் கேட்டு பாக்குறாரு. ஆனா ஒரு இடத்துல எதிர்பாராத விதமா அவருக்கு ஒரு பாடுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அங்க ஆரம்பிக்குது அவரோட மியூசிக் ஜேர்னி. சோ அங்க இருந்து ஆரம்பிச்சு அவர் ஒரு பெரிய லெவல்ல ஒரு சிங்கரா மாறிடுறாரு. அவர் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க தான் பரிணீதி சோப்ரா. அவங்களும் இவங்களோட சேர்ந்து பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவர்கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னா லிரிக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கொச்சையா இருக்கும். ஏன் கொச்சையா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அவர் சின்ன வயசுல அவர் பார்த்த விஷயங்களை அவர் லிரிக்ஸா எழுதுறாரு. ஆனா அதெல்லாம் ரொம்ப கேட்கவே முடியாது, ரொம்ப கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கும். இதனாலேயே ஒரு குரூப் இவருக்கு எதிராக திரும்புறாங்க. அதே மாதிரி இவரு வளர்ந்து வரதுனால மத்த ஆர்டிஸ்டா வளர முடியல அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு குரூப் ஆப்போசிட்டா இவருக்கு எதிராக என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாக்குறாங்க. இப்படி போயிட்டு இருக்கிற டைம்ல ஒரு பாயிண்ட்ல ஒரு கச்சேரிக்கு போகும்போது ஒரு ஒய்ஃப் சம்கிலா 2 பேரையுமே ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க. இவங்க யார் பண்ணது, எதுக்காக பண்ணது அப்படிங்கிறது இன்னும் வரைக்கும் பெருசா தெரிய வரல. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஸ்பெக்டர் அதை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவரு ஒவ்வொருத்தரையும் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஒவ்வொரு கதையா வெளியே வருது. அதுதான் படம் முழுக்க எடுத்து வச்சிருக்காங்க. இது ஒரு டிராமா ஜானர். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் பாசிட்டிவா தோன்றது தில்ஜித்தோட ஆக்டிங் வேற லெவல்ல இருந்தது. படத்துல நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஒரிஜினலா சம்கிலாவோட வீடியோவும் போட்டிருப்பாங்க, இவரோட வீடியோவும் பேரலா போட்டிருப்பாங்க. சோ இவரோட பாடி லாங்குவேஜ் பக்காவா ஃபாலோ பண்ணிருக்காரு. அதே மாதிரி சப்போர்ட்டிங்கா பரிணீதி சோப்ராவும் ஹீரோவோட ஃப்ரெண்டா ஒருத்தர் இருக்காரு. அவங்க 2 பேருமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. சோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் லீட் கேரக்டர்ஸ்லாம் வேற லெவல்ல பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கு பக்கபலமா இருக்கிறது ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் சூப்பரா இருந்தது பாட்டெல்லாம் கேட்கும்போது. அதே மாதிரி இம்தியாஸ் அலியோட மேக்கிங் நம்ம பத்தி சொல்லவே தேவையில்லை. அவரோட விஷன் இந்த படத்துலயும் சூப்பரா தெரியுது. அவர் என்ன கன்வே பண்ண வந்தாரோ அதை அப்படியே கன்வே பண்ணிருக்காரு. எந்தவித ஒரு மசாலாவோ இல்ல காம்ப்ரமைஸும் பண்ணாம அப்படியே டெலிவர் பண்ணிருக்காரு. இதுல தான் அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ் சைட் பார்க்கலாம்னா எனக்கு ஒரே நெகட்டிவா தோன்றது அந்த படத்தோட டியூரேஷன். ஏன்னா கொஞ்சம் லெங்தா போன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அதே மாதிரி இந்த படத்துல நிறைய கெட்ட வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ ஃபேமிலியோட பார்க்கும்போது கொஞ்சம் காஷியஸா பாருங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா இம்தியாஸ் அலி கிட்ட இருந்து அடுத்த ஒரு சூப்பரான ஒரு படம் வந்திருக்குது. உங்களுக்கு மியூசிக் பிடிக்கும் இல்ல இந்த மாதிரி பயோபிக் பிடிக்கும் அப்படின்னா கட்டாயம் இந்த படத்தை ஒரு தாட்டி பார்க்கலாம். மத்த ஆடியன்ஸ்க்கு பெருசா இந்த படம் ஒர்க் அவுட் ஆகாது. இது நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்குது. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.